ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து காலையிலே குடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் ஃப்ரூட்ஸை வச்சு என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம மல்டி ட்ரிங்க் ஒன்று பார்த்துடலாம். இங்கே நான் வந்து ஒரு கப்புக்கு பைனாப்பிள் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஆரஞ்சு பழம், சின்ன சைஸ் ஆரஞ்சு பழம் 3 எடுத்து அந்த நான் தொலியை உரித்து வச்சுருக்கேன். அந்த சொலைகளெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் ஐஸ் க்யூப் நம்ம சேர்க்க போகிறோம். எலுமிச்சம் ஜூஸ் இருக்குல்லையே, அது வந்து 3 டேபிள் ஸ்பூனுக்கு எடுத்துக்கிறோங்க. பாலக்கீரை இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு கப்புக்கு எடுத்துக்கிறோங்க. ஒரு பனானா எடுத்துக்கோங்க. ஹனி வந்து நம்ம 3 டீஸ்பூனுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். தேன் 3 டீஸ்பூனுக்கு. இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி இங்கே பிளெண்டரோ மிக்சரி ஏதாவது எடுத்துக்கிறோங்க. அதில் நான் ஐஸ் க்யூப் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாலக்கீரை இருக்கு இல்லையா, அதை நல்லா கழுவிட்டு அதையும் போட்டுட்டேன். எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க பைனாப்பிளையும் சேர்த்துட்டேன். ஆரஞ்சு பழத்தையும் அதில் சேர்த்துட்டேன். இப்போ அப்புறம் எலுமிச்சம் ஜூஸ் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் சேர்த்துட்டேன். இப்போ நான் வந்து பனானா இருக்குல்லையே, அதையும் இதில் கட் பண்ணி போட்டுறேன். இல்லை எந்த விதமான நீங்கள் வாழைப்பழத்தையும் சேர்க்கலாம், செவ்வாழைப்பழம் எதுனாலும் சேர்க்கலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை சேர்த்துக்கிறேங்க. இப்போ நான் தேவையான அளவு தேன் சேர்த்துக்கிறேன். உங்கள் இனிப்பை பொறுத்து தான். இல்லை தேனுக்கு பிறகு நீங்கள் வெல்லமோ சுகரோ சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிறேங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா காலையில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் பண்ணி குடிச்சிட்டு போயிடலாம். தாராளமாக இது 11 மணி வரை தாங்கும். இப்போ நாம் இது ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சிட்டோமா? இது வந்து மார்னிங் நமக்கு குடிச்சிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து நம்ம வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிறீங்களா? இது ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சே பண்ணிடலாம். அதுக்கு ஸ்ட்ராபெரி மட்டும் தான் வாங்க வேண்டியது இருக்கும். இங்கே ஒரு 10 ஸ்ட்ராபெரி எடுத்து மேலே உள்ள அந்த கொண்டையை எடுத்துகிட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். மில்க் வந்து ஒரு கப்புக்கு எடுத்துக்கிறேங்க. எடுத்து காய்ச்சி ஆற வச்ச பால். இங்கே நான் சுகர் 2 டேபிள் ஸ்பூனுக்கு சேர்க்க போகிறேன். கொஞ்சம் ஐஸ் க்யூபு. வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறங்க. ஒரு 3 ஸ்கூப் இல்லைனா 2 ஸ்கூப் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி சிரப் இருக்குல்லையே, நம்ம அந்த கிளாஸில் மேலே அழகுக்காண்டி ஊற்ற போகிறோம், கார்னிஷிங்காண்டி, அதுக்காண்டி தான் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இன்க்ரீடியன்ட் ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பண்ணுறதுக்கு. இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதே மாதிரி பிளெண்டரில் நீங்கள் வந்து ஸ்ட்ராபெரி, அப்புறம் சீனி எடுத்து வச்சுருக்கோம். அது சீனிக்கு பிறகு நீங்கள் வெல்லம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், ஹனி இருந்தால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஐஸ் க்யூபையும் சேர்த்துட்டோம். இங்கே நான் பாலையும் ஊற்றிட்டேன். இப்போ ஐஸ்கிரீமையும் போட்டாச்சு. இப்போ வந்து நல்லா அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு கிளாஸில் வந்து அந்த ஸ்ட்ராபெரி சிரப்பை நல்லா ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ராபெரி நம்ம அடித்து வச்சுருக்கோம் இல்லையா பிளெண்டரில், அதை இதில் ஊற்றிடலாம். இப்போ நமக்கு ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கு ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மேலே ஸ்ட்ராபெரி வெட்டி போட்டுட்டிங்கன்னா கார்னிஷிங்க்கு அழகாக இருக்கும். இப்போ ஸ்ட்ராபெரி பனானா ஸ்மூதி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்மூதினா அதில் ஒன்றும் இல்லை, நம்ம பாலுக்கு பிறகு தயிர் சேர்க்க போகிறோம், அவ்வளோதான். இதை லஸ்ஸின்னு கூட சொல்லிக்கலாம். நீங்கள் ஸ்ட்ராபெரி பனானா லஸ்ஸின்னு கூட நீங்கள் சொல்லிக்கலாம். இதை இங்கே நான் வந்து ஒரு பனானா எடுத்திருக்கேன். ஒரு 5 ஸ்ட்ராபெரி பழத்தை வந்து கழுவிட்டு பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 கப்புக்கு நல்ல கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஐஸ் கட்டி எடுத்துக்கோங்க. குளிர்ந்த தண்ணி வந்து ஒரு 1/2 கப்புக்கு எடுத்துக்கிறேங்க. நான் இங்கே சீனியும் சேர்க்குறேன். நீங்கள் ஹனி இருந்தால் சேர்த்துக்கலாம். அது மாதிரி ஃப்ளக்ஸ் சீட்ஸ் வந்து 1 டீஸ்பூனுக்கு நான் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக பிளெண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். நான் இங்கே பனானாவை சேர்த்துட்டேன், ஸ்ட்ராபெரியும் சேர்த்துட்டேன், கொஞ்சம் ஐஸ் க்யூப்பும் சேர்க்குறேன். இந்த ஃப்ளக்ஸ் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதையும் இதில் சேர்த்துட்டேன். சீனி சேர்க்குறேன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீனிக்கு பிறகு நீங்கள் வந்து ஹனி இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ தயிர் சேர்த்தாச்சு. அந்த தயிர் இருந்த கப்புக்கு வந்து நான் அந்த ஒட்டியிருக்க தயிரை வேஸ்ட் பண்ண விரும்பல, அதனால் அந்த குளிர்ந்த தண்ணியை போட்டு அதை லைட்டாக அலசிட்டு உள்ளே ஊற்றிட்டேன். இப்போ இதை போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கிறேங்க. இப்போ நமக்கு அந்த பனானா ஸ்ட்ராபெரி லஸ்ஸி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் வீட்டில் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கும் சரி வீட்டில் உள்ளவங்களுக்கும் சரி டக்குன்னு அடித்து கொடுத்துடலாம். மேலே கார்னிஷிங்க்கு ஒரு பனானாவோ ஸ்ட்ராபெரியோ கட் பண்ணி வச்சுருங்க. வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்தால் கூட இந்த மாதிரி மில்க் ஷேக்கோ ஸ்ட்ராபெரி ஸ்மூதியோ இந்த மாதிரி இருந்தால் டப்பு டப்புன்னு நம்ம பண்ணி கொடுத்துடலாம். இப்போ ப்ளூபெரி நம்ம பார்க்க போகிறோம். ப்ளூபெரி மில்க் ஷேக் எப்படி பார்க்க போகிறோம். இப்போல்லாம் ப்ளூபெரி கொஞ்சம் நாளில் ஃபார்மில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம 1 கப்புக்கு ப்ளூபெரி எடுத்திருக்கேன். ஹனியோ சுகரோ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறோங்க. வெண்ணிலா ஐஸ்கிரீம் நான் 3 ஸ்கூப்புக்கு சேர்க்க போகிறேன். பால் உங்கள் விருப்பத்தை பொறுத்து. நான் இங்கே வந்து 2% மில்க் தான் சேர்க்குறேன். இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம ப்ளூபெரி நல்லா கழுவிட்டு எடுத்து, எப்போவுமே நீங்கள் ஃபார்மில் இருந்தோ கடையில் இருந்து ப்ளூபெரி வாங்கிட்டு வந்தால் முதல்ல நல்லா தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துருங்க.
நான் சுகரும் சேர்த்துட்டேன், ஐஸ் கட்டியும் சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் பால் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்க்குறேன். பால் வந்து எப்போவுமே காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் சேர்க்குறேன் நான். இல்லை நீங்கள் சாக்லேட் ஐஸ்கிரீம் சேர்த்தா ப்ரௌன் கலரில் வந்துடும், அவ்வளோதான். இப்போ நம்ம ப்ளூபெர்ரி மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சா, இதை ஊற்றிடலாம். இப்போ நீங்கள் எங்கேயாவது கடைக்கு வெளியே வெயிலில் போயிட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ப்ளூபெர்ரி மில்க் ஷேக் சேர்க்கும்போது உள்ளே கொஞ்சம் ப்ளூபெரியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடித்து அந்த ப்ளூபெர்ரி மில்க் ஷேக்கை சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மில்க் ஷேக்கை குடிச்சிட்டு கடைசியில் எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நமக்கு ப்ளூபெர்ரி மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம வீட்டிலேயே நம்ம என்னென்ன மில்க் ஷேக் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சமையல் விருந்தில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கூட பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.